ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. கிட்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த லவ் எல்லாம் ஏதாவது ஒரு சைடாக போய்கிட்டு இருக்கு, இல்லை இந்த காதல் முயற்சி சொல்ல பயந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் காதல் தூது அனுப்புவதற்கு, காதலை வெளிப்படுத்துவதற்கு, காதலில் வெற்றி பெறுவதற்கு இந்த காலம் நல்ல காலம். காதலை குறிக்கின்ற ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்திற்கு 11இல் அமருகிறார். பகை வீடு தான், கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் காதல் வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. சரிங்களா? ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள். இது வெளிப்படையில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பொது பலன், அவ்வளோதாங்க. இந்த மாத பலன், வருட பலன், பெயர்ச்சி பலன் எதுவாக இருந்தாலும் பொது பலன். அதுக்கு ஒரு பலம் ஒரு 5லிருந்து 10% அவ்வளோதான். நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை. இது ஒரு 10%க்கான பலன். உங்கள் சுய ஜாதக தசாபுக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும், என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை 10% ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது. சரிங்களா? ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க, நல்லதுங்க. இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம். இப்போது அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா, இந்த 10% இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம். எப்படின்னா, நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுக்தி இது ஓடுதான் அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி ஓடுனா அந்த பலன் நீங்கள் 40% உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். சரிங்களா? இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது. அன்பு நண்பர்களே, இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க. ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் கிரக அடைவுகள் ஒரு சில விஷயங்களில் ஆகச் சிறந்து இருக்கிறது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்புகளையும் இருக்கின்றது. முதல்ல நம்ம எப்பவுமே நன்மையை பார்த்துருவோம். சரிங்களா? முதல் அமைப்பு, இந்த காலகட்டம் இட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் அல்லது பணி மாற்றம் அப்படின்னு எந்த மாற்றம் வந்தாலும் இந்த மாதம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் கோச்சார அமைப்புகள் ரிஷபராசி நேயர்களுக்கு மாற்றங்களையும் நிறைய பயணங்களையும் சுட்டி காண்பிக்கிறது. ஜாதக ரீதியாக 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அந்த மாற்றங்களும் பயணங்களும் கிட்டும். 2வது, இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து வத்துக்களை எல்லாம் விற்பதற்கான காலகட்டமாய் அமைகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் சொத்துக்களை விற்பதற்கான காலகட்டம். விற்கணும்னு ட்ரை பண்ணுற சொத்துக்கள். சரிங்களா? தள்ளி போய்கிட்டு இருந்தால் கூட இந்த மாதம் அதை வித்துறதுக்கான சில நல்ல வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. உங்கள் ஜாதகப்படியும் 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் தற்பொழுது ஓடுகின்றது என்றால் உறுதியாக விற்பீர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? ஆக இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலாம் வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்தா இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையிலையா இருக்கலாம். ஏதேனும் ஒரு ஒப்பந்தங்கள்லாம் ஒரு சிலர் போடுவீங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற காலகட்டம், அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணுற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஜாதக ரீதியாகவும் 3ஆம் இடம் சார்ந்து தசை புக்திகள் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நிலை உண்டு. அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அன்பர்களே. ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் அல்லது 2ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. கிட்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த லவ் எல்லாம் ஏதாவது ஒரு சைடாக போய்கிட்டு இருக்கு, இல்லை இந்த காதல் முயற்சி சொல்ல பயந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் காதல் தூது அனுப்புவதற்கு, காதலை வெளிப்படுத்துவதற்கு, காதலில் வெற்றி பெறுவதற்கு இந்த காலம் நல்ல காலம்.
காதலை குறிக்கின்ற ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்திற்கு 11ல் அமருகிறார். பகை வீடு தான், கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் காதல் வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. சரிங்களா? இப்போ நீங்கள் முயற்சிப்பீங்கிறத கோச்சாரம் சொல்லுது. ஆனால் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ, இந்த 3ல் ஏதேனும் ஒரு பாவகமாக அட்லீஸ்ட் சம்மந்தப்பட்டு தசை புக்தி, குறிப்பாக புக்தி அந்தரம் நடக்கணும். நடந்தால் வெற்றி உறுதி காதல்ல. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து டக்கு டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு சிலருக்கு உதவிகளையும் செய்வீர்கள். ஒரு சிலர் ரிஷபராசி அன்பர்கள் உதவி செய்வீர்கள், ஒரு சிலர் ரிஷபராசி அன்பர்களுக்கு உதவி கிடைக்கும், உதவி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புடைய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்க ஜாதகப்படி 3ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த உதவிகள் கிட்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுகின்றது என்றால் உறுதியானதான ஏற்றங்கள் கிட்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த விதத்தில் அன்பர்களே, இது ஒரு நல்ல யோக காலம் அப்படிங்கிறத நீங்க உணர வேண்டும். உணர்ந்தால் மேன்மை உண்டு. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது. அதை நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் ஓவராலாகவே ஒரு சில நன்மைகளை செய்கின்ற காலகட்டம். அதே போல் இந்த மாதம் முழுக்கவும் கையில் ஓரளவுக்கு பணப்புழக்கம், பண நடமாட்டம், ஒரு ஓட்டம் நன்றாக இருக்கும். அந்த விதத்தில் அது கையில் நிற்குது, செலவாகுது, அது 2வது பட்சம். வருமான நகர்வு, கையில் பணப்புழக்கம் ஓரளவுக்கு நன்றாகவே கணிசமாக இருக்கின்றது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஜாதக ரீதியாகவும் 2ஆம் இடம், 11ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம், இந்த 4ல் எந்த பாவகம், அதிலும் குறிப்பாக 2, 11 சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அந்த காலகட்டங்கள் பண வரவையும் வருமான ஓட்டத்தையும் கையில் பணப்புழக்கத்தையும் சீரும் சிறப்புமாக தந்தே தீரும். தசாபுக்தி நடக்கணும். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது இல்லைன்னா எதுவும் இல்லை, நம்ம பேசுறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் கைகூடி வரும். மன வாழ்க்கை கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். பெரும்பான்மையான ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகிற காலகட்டம். ஜாதகப்படி 2, 7, 11ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் அடிக்கடி அதுலேயும் குறிப்பாக கடைசி 2 வாரம் ஏதேனும் ஒரு விதத்தில் உடல்நிலையில் தொந்தரவுகளை செய்து கொண்டே இருக்கும். விட்டகுறை தொட்டகுறையாக டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ கூடுமானம் வரையிலும் இந்த கடைசி 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களில் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இந்த காலகட்டம் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக. அதே போல் ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உறவுகளோடு சின்ன சின்ன கசப்புக்கள் ஏற்படலாம், அல்லது தாயாரினுடைய உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம். இந்த 2லையுமே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதிலும் குறிப்பாக 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ஒரு பாவி அமர்ந்து அவருடைய தசை புக்தி நடக்கின்றது என்றாலோ இந்த காலகட்டம் உறுதியாக உறவு அல்லது தாயாரை தொந்தரவு செய்யும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் இப்படி தான் இருக்கின்றது. இதில் கொஞ்சம் பெரும்பான்மையாக ஒரு 75% நன்மை தான் கூடுதலாக இருக்கின்றது. ஆக அனைத்து ரிஷபராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.